ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் டாக்கோஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக பன்னீரில் கூட செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் சிக்கனை உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இன்னொரு பவுலில் சப்பாத்தி பண்ணுறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ண வச்சோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சிக்கனை எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நமக்கு வந்து இதிலேருந்து நான் கொஞ்சம் எண்ணெயை நான் எடுத்துக்கிறேன். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது நம்ம டாக்கோஸ் மசாலா பண்ணுறதுக்கு. இதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது வந்து நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே சேர்த்து வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கேவ்ரா வாட்டர் ஒரு 3-4 ட்ராப் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துட்டு கூடவே ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட டாக்கோஸ் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி பன்னீர்லேயும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக சப்பாத்தி வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம சப்பாத்தி டவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கன் டாக்கோஸ் மசாலா இருக்கு இல்லையா, அது அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி டவாவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் டாக்கோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து ஓவர் நைட் கூட சோக் பண்ணலாம். அப்படி ஓவர் நைட் பண்ணலை அப்படின்னா ஒரு 2 மணி நேரமாச்சு கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் அந்த பச்சை பயிறு வந்து நல்லா வேகும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கடுகு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி இப்போ வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக நறுக்கின மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் மேலாப்பில் சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு விட்டிங்கன்னா
நம்மளோட பச்சை பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட பச்சை பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பன்னீரை துருவி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் போல் நறுக்குன மல்லி இலை, இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பன்னீர் கூட நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ மாவை உருட்டிடலாம். உருட்டிட்டு இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் தேவையோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தோசை பேன் வந்து சூடாக இருக்குது. நம்ம லோ ஃப்ளேமில் விட்டு கொஞ்சம் போல் நெய் சேர்த்து முன்னாடி பின்னாடி நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக நெய் சேர்த்து இதை வந்து நம்ம வேக விட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பன்னீர் பராட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 2 வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மேலே டேகும் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.